எழுதிட்டியா? படி. அன்புள்ள அப்பாவிற்கு மகள் முத்து பேச்சு எழுதி கொள்வது. நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. அது நீ எழுதுற மாதிரி எப்படி எழுது. வர வர எனக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. தினம் ஆஸ்பத்திரிக்கு போய் வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் 2 ஊசி போடுறாங்க. பத்தாவதுக்கு இவ்வளவு மருந்து மாத்திரை வேற. எல்லாம் சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்? வியாதி குணமான மாதிரி இல்லை, ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்ப 2 நாள் எதை சாப்பிட்டாலும் ஒரே வாந்தி. என்னால எந்திரிச்சு நிக்க கூட முடியல. நீங்க மாசம் மாசம் அனுப்புற பணம் சாப்பாடு செலவுக்கு தான் சரியா இருக்கு. இந்த ஆஸ்பத்திரி செலவுக்கு மருந்து மாத்திரை வாங்குறது, இதுக்கெல்லாம் அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி தான் சமாளிச்சிட்டு இருக்கேன். இந்த கிழவிதான் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறது, என் கூடயே இருந்து பார்த்துக்கிறதுக்கு எல்லாம். அதுவும் இல்லைன்னா இந்நேரம் புதைச்ச இடம் புல்லு முளைச்சு போயிருக்கும். இன்னும் போகாம வீட்டில் இருக்கு. எழுதிட்டியா? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என் பக்கத்துல இல்லைங்கிற குறைதான். நீங்க ஊரோட வந்துட்டீங்கன்னா என் நோய் குணமாயிடும். எனக்கு எப்பவுமே உங்க நினப்பு தான். நான் இன்னும் அதிக நாளைக்கு இருப்பேன்னு எனக்கு தோணல. என்ன பண்ண போறீங்களோ? உங்க மக வளர்ந்ததா அவங்களை பார்த்துக்கணும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நான் உசுறு போகும்போது நீங்க பக்கத்துல இருக்கணும். வேலை மாத்திரம் கிடைக்கலனாலும் இடையில ஒரு வாட்டி வந்து போக முடியுமான்னு பாருங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. தினமும் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 2 ஊசி. நம்ம சாமி கூட ஏதாவது செய்தி வந்ததா? இன்னைக்குதான் கடுதாசி வந்தது சார். அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, என்ன உடனே கிளம்பி வர சொல்லி எழுதியிருக்கா. ஒன்றும் கவலைப்படாத, எவ்வளவு சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கி தரேன். ரொம்ப நன்றி சார். அட என்னையா இதுக்கெல்லாம் நன்றி கிண்டு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறது தான் என் சந்தோஷம். அது என்னமோ தெரியல முனுசாமி, 6 மாசத்துக்கு முன்னாடி நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட நான் ஜாஸ்தி வச்சுக்கவே மாட்டேன். என்ன கேளு. ஏன் சார்? முன்னால ஒன்று பேசுவானுங்க, பின்னால ஒன்று பேசுவானுங்க. நீ ஒருத்தன் தான் இந்த ஆஃபீஸில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாத. அது என்னமோ தெரியல, சில பேரை பார்த்த உடனே பிடிச்சி போகுது, சில பேரோட 10 வருஷம் பழனா கூட எனக்கு ஒட்டவே மாட்டேங்குது. முனுசாமி, மெட்ராஸ்ல நீ தனி ஆளுன்னு மட்டும் என்னைக்குமே நினைச்சிடாத. உனக்கு நான் இருக்கேன், கூட பிறந்த அண்ணன் மாதிரி. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் தைரியமா என்கிட்ட கேட்கலாம். என்ன? சரிங்க. அப்புறம் நம்ம வீட்டுல உன்னை கொஞ்சம் வர சொன்னாங்க, ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கும் போல இருக்கு. எப்போ போட்டும் சார்? இப்போ உடனே கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அம்மா, அம்மா. வா முன்சாமி. என்னமோ வேலை இருக்குன்னு ஐயா சொன்னாரு. ஆமாப்பா, இன்னைக்கு வேலைக்காரி லீவு. 10 பாத்திரம் அப்படியே கிடக்குது, துணி வேற துவைக்கணும். பண்ணிடலாமா? ஏன்பா, உனக்கு எத்தனை பசங்க? ஒரே பொண்ணுதாம்மா. என்ன பேரு? கண்ணம்மா. உன் பொஞ்சாதி பேரு என்ன? அஞ்சலைங்க. அப்பா அம்மா இருக்காங்களா? யாருக்குமா? உனக்குதான்ப்பா. இல்லம்மா,
சின்ன வயசுலயே போயிட்டாங்க. வளர்த்ததெல்லாம் பாட்டி தான். அது சரி. ஆமா, உன் பொஞ்சாதி பிள்ளைங்க எல்லாம் எங்க? ஊர்ல தானா? ஆமாமா. அம்மா, என்னப்பா? ஒரு உதவி கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுப்பா. என் வீட்டுக்காரிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நானும் ஊரோட போயிட்டு அவளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன். நீங்களும் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. டிரான்ஸ்ஃபர் தானே, சொல்லிட்டா போச்சு. லட்சுமி, முன்சாமி எல்லா வேலையும் செஞ்சுட்டானா? சுத்தமா முடிச்சுட்டான். இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைச்சது பயங்கர லக்கு. அது சரி. நாட்டு போறதான், எந்த சூதுவாதும் தெரியாது. ரொம்ப மரியாதையான ஆளு. ஆபீஸ்ல கூட இப்படிதான்பா, எல்லார் வேலையும் இழுத்து போட்டுன்னு மாங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு முக சுளிப்பு, ஒரு தயக்கம், மறதிக்கு கூட கிடையாது. ஆமா, அவன் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கானாமே? ஆமா, அவன் ஒய்ஃப் உடம்பு சரியில்லையா, கூட மாட ஒத்தாசி கூட யாரும் இல்லைன்னு சொல்றான். ஊரோட போயிடணும்னு நினைக்கிறான். ஏன் அவன்கிட்ட சொன்னானா? சொன்னது மட்டும் இல்ல, அவனுக்காக நான் உங்ககிட்ட சிபாரிசு பண்ணி எப்படியாவது வாங்கி கொடுத்துடணுமா, ரொம்ப சொல்லிட்டு போனான். அது சரி. ஆமா, அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவீங்களா? அதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவன் நிலைமை நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. இந்த பாருங்க, இந்த பரிதாபம் பச்சாதாபம் இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. அந்த வேலையெல்லாம் ஓடி ஆடி செய்யறதுக்கு இவனை விட்டா வேற யார் நமக்கு இருக்காங்க சொல்லுங்க? ஆமாமா, கரெக்ட் தான். என்னங்க நீங்க இழுக்கிறத பார்த்தா நீங்களே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவீங்க போல் இருக்கு. அப்ப வேணாங்கிறியா? சாமி, வேண்டவே வேண்டாம். முதல்ல நம்ம பொண்ணு கல்யாணம் முடியட்டும், அப்புறமா வேணா அதை பத்தி யோசிங்க. சரி, சொல்லிட்டால, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவனை கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லுங்க. ஏன்? ஒண்ணு இல்ல, நம்ம கிணத்துல தூடு வாரணும். மழை வந்துட்டா அப்புறம் கஷ்டம். முன்சாமி, உனக்கு நேத்து தானே நான் சொன்னேன், உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. சொன்னா இல்லையா? சொன்னீங்க சார். அப்புறம் எதுக்கா என் பொண்டாட்டிகிட்ட போய் சிபாரிசுக்கு நிக்கிற? என்ன சார்? உன் டிரான்ஸ்ஃபர் பத்தி அவட்ட போய் சொல்லிருக்க. ஓ அதுவா, ஏதோ பேச்சுவார்த்தையில வந்துருச்சு சார். அம்மா திட்டாங்களா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா உனக்காக பயங்கரமா சிபாரிசு பண்ணிருக்காங்க. பண்ணிடுறப்போ. சரிங்க சார். எஸ் மிஸ்டர் மணி, நான் இங்க எம்டி பேசுறேன். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, இந்த சண்டே என் பொண்ணோட பிறந்த நாள். வீட்டுல பெருசா ஒரு பார்ட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணணும் சார்? கேட்டரிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா? இல்ல, அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும். மிஸ்ஸஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பியூர் யாராவது அனுப்பிடலாமா? எப்போ சார்? நாளை காலையில அனுப்பிச்சிடுறோம் சார். ஓகே. சார் சார் யாருப்பா? சார் ஆபீஸ் பியூன்மா. ஓ, நீதானா? இருப்பா, வரேன். உங்க பியூன் வந்துட்டான். சரி, ஒண்ணு பண்ணு, வீடு கிளீனிங் வேலை பூரா இன்னைக்கு முடிச்சிரு. ஓகே. கொஞ்சம் தள்ளிக்கப்பா. என்னப்பா, இன்னும் முடியலையா? முடிஞ்சது சார். என்னப்பா, இன்னும் இவன் இங்கே நின்றுட்டு இருக்கான்? வேலையெல்லாம் முடிச்சுட்டானா? முடிஞ்சது. செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டானா? ஓவர். எப்படி நல்லா வேலை செய்யறானா? ஐயோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலைக்காரன்.
ரொம்ப நீட்டா பண்றான். ஒண்ணு பண்ணுங்களேன், இனி வாரத்துல ஒரு நாள் அவனை இங்க அனுப்பிடுங்க. அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. என்னப்பா முடிச்சிட்டியா? முடியும் சார். இது ஒண்ணுதான். உனக்கு எந்த ஊருப்பா? திருச்சி பக்கம் கரூர் சார். கரூரா? ஆமா சார். கரூர் வந்திருக்கீங்களா சார்? சின்ன வயசுல ஒரு 5-6 வருஷம் அங்க இருந்திருக்கேன். அப்படியா சார்? ஆமா, உன் ஃபேமிலிலாம் அங்க கரூர்ல தானே? ஆமா சார். என்னப்பா ரொம்ப வருத்தத்தோட சொல்ற? பின்ன என்ன சார், என் குடும்பம் அங்க, நான் இங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது உனக்கு மட்டும் இல்லையே, இந்தியாவுல நிறைய குடும்பங்களுக்கு அப்படிதான். என் வீட்டுக்காரிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார். அங்க அவளை பார்த்துக்க யாருமே இல்லை சார். இந்த டைம்ல நான் அங்க இருந்தா அவளுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கும் சார். அது சரி. சார், ஒரு உதவி கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? என்ன திருச்சி ஆபீஸ்க்கே திரும்பவும் அனுப்பிச்சிருங்க சார். என்ன டிரான்ஸ்பரா? ஆமா சார். என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார். இந்த டைம்ல நான் அவ கூட இருக்கணும் சார். சரி, பார்க்கலாம். அடுத்த திங்கக்கிழமை கூட்டிட்டு வாங்கம்மா. சரி டாக்டர். மடி கொஞ்சம் இப்படி உட்காரு, நான் அதை வந்துடுறேன். மெதுவா மெதுவா. மெதுவா போம்மா. மடி கொஞ்சம் நீ இப்படி நின்னுக்கா, நான் அதை வந்துடுறேன். என்ன டாக்டர், குணமாயிடுமா? ரொம்ப கஷ்டமா. பார்த்து இறங்கணுப்பா. மெதுவா இறங்கணும். மெதுவா என்னப்பா, உட்காந்துட்டு போலாம். உட்கார். டாக்டர் என்ன ஐயா சொன்னாரு? நல்லாயிடும் சொன்னாரு கண்ணு. மேனேஜர் ஹியா. மிஸ்டர் மணி, நான் இங்க எம்டி பேசுறேன். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு இவன் முனுசாமி அனுப்பிருந்தீங்கல்ல? ஆமா, எனி ப்ராப்ளம்? நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் ரொம்ப நல்லா வேலை செய்யறான். ஊர்ல அவன் ஒய்ஃப் உடம்பு சரியில்லையா, ரொம்ப சீரியஸ் போல இருக்கு. ஊரோட போயிட்டா நல்லா இருக்குமே என்கிட்ட டிரான்ஸ்பர் கேட்கறான். உங்ககிட்ட கேட்டானா சார்? பார்த்தா பாவமா இருக்கு. டிரான்ஸ்பர் கொடுத்துடலான்னு பாக்குறேன். இன்ஃபேக்ட் டிரான்ஸ்பர் ஆர்டர் கூட டைப் பண்ண சொல்லிட்டேன். ஆன் செகண்ட் தாட்ஸ் உங்களே ஒரு வார்த்தை கேட்டலாமேன்னு. என்ன மிஸ்டர் மணி, கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம். என்ன எடுக்கிறீங்க? இல்ல, அவன் நம்ம ஹெட் ஆபீஸுக்கு வந்து 6 மாசம் கூட ஆகல. டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்ம ஆபீஸ் ரூல் படி மினிமம் 1 year இருக்கணும். அதான் நான் யோசனை பண்றேன். அவ்வளவுதானே? தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். we can overlook that. அது மட்டும் இல்ல சார், அவன் நல்ல வேலைக்காரன், அதுல சந்தேகம் ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரைன் ஆகணும் சார். ஆயிட்டான்னு வச்சுங்க, ஜம்முன்னு செட் ஆயிடுவான். நம்ம திருச்சி பிரான்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் சார். அப்ப அனுப்பிட வேண்டியதானே? இல்ல, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா சார், நம்ம ஹெட் ஆபீஸ்லயே அவனுக்கு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா திருச்சி பிரான்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அப்படிங்கிறீங்க? ஆமா சார். அப்போ ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணட்டும். மிஸ்டர் மணி, அவன் இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயம் மறுபடியும் வந்து என்கிட்ட தொண்ணு போறான். அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க விட்டுருங்க. கூப்பிட்டீங்களா சார்? ஏயா, எம்டி வீட்டுக்கு உன வேலை செய்ய அனுப்புனா அங்க போய் காரியத்தையே கெடுத்துட்டு வந்து நிக்கிறிய சார். என்ன சார்? ஏயா, அவர்கிட்ட போய் நீ டிரான்ஸ்ஃபரை பத்தி எல்லாம் பேசலாமா? தப்பா சார்? ஏயா, நான் தான் உனக்கு படிச்சு சொல்றேன்ல, உனக்கு நான் இருக்கேன்னு. அப்புறம் எதுக்கே மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் டிரான்ஸ்ஃபரை பத்தி பேசுற? ஏன் நீ எனக்கு கூட பிறந்தவங்க மாதிரியா? ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது? சரி, நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. எம்டி நல்ல மூட்ல இருக்க நேரமா பார்த்து அவர்கிட்ட இதை பத்தி பேசி நான் சரி பண்றேன். மறுபடியும் இந்த டிரான்ஸ்ஃபரை பத்தி மடத்தனமா யார்ட்டும் உளறி தொலைக்காத.
அண்ணா சரி சார். சரி போ. மெதுவா மெதுவா மெதுவாம்மா. வந்துரும்மா. இவர் வந்துருவாருல்ல? வந்துருவா.